ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் பத்தி கொச்சையா பேசின தமிழக வாழ் உரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் மேல கொடுத்த போக்சோ வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதாவது தளபதியோட எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன்ல மாணவிகள் தளபதியை ஹக் பண்ணதை ரொம்ப கேவலமா பொது மேடையில பேசியிருந்தாரு. ஆனா அந்த பேச்சுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்ன போதிலும் நான் பேசினது சரிதான் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் வேற கொடுத்திருந்தாரு. சோ இப்போ தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வேல்முருகன் அவர்கள் மேல தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையத்துல கொடுத்த இந்த ஒரு புகாரை அவங்க ஏற்றுக்கொள்ளவும் செஞ்சிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் இதை விசாரணை பண்ணி அவர் மேல நடவடிக்கை எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் சார்பா சூப்பரான ஒரு சம்பவம். ஏன்னா இந்த மாதிரி கீழ்த்தரமான மைண்ட் செட்ல இருக்கிற அண்ட் அதை பொது மேடையிலையும் பேசுற இந்த மாதிரி அறகுறை அரசியல்வாதிகளை இந்த மாதிரி தான் பண்ணணும். பெருசா கலாச்சாரத்தை கட்டி காக்கிற காவலன் மாதிரி பேசினாரு. சோ இப்ப போக்சோவில் கரெக்டா புகார் போட்டு விட்டாங்க. அண்ட் ஆக்சுவலா தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சப்போ எங்களோட தமிழக வாழ்வுரிமை கட்சியும் சுருக்குனா டிவிக்கு தான் வருது. சோ அதனால அவங்களோட பேரை மாத்தணும் அப்படின்னு மாதிரி புகார்லாம் கொடுத்திருந்தாரு. சோ அதை யாருமே பெருசா கண்டுக்கல. அந்த கான்ல தான் இந்த மாதிரி பண்ணிருக்காரு போல. அண்ட் வேல்முருகன் அவர்கள் பேசினது ஜஸ்ட் தளபதியோட முடிஞ்சிடாது. எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன்ல போயிட்டு அவார்டு வாங்கின மாணவர்கள் மற்றும் அவங்களோட பெற்றோர்களுக்குமே அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ஹர்ட்டிங்கா தான் இருந்திருக்கும். சோ தளபதியோட எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷனை எப்படியாச்சும் களங்கப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துல பண்ண கீழ்த்தனமான செயல் தான் அது. சோ இதை விசாரிச்சுட்டு அவர் மேல நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.